திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்புறம் எழுந்தாச்சு, பல் தேய்ச்சாச்சு, விபூதி இட்டுக்கணும். அவாளுக்கு அனுஷ்டானங்கள் அதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் குளிக்கணும். அந்த குளிக்க போகும்போது என்ன சிவநாமா சொல்லணும்? சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. பாத்ரூமுக்கு போனோடனே இதை சொல்லிட்டு நாம் ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா கங்கை இருக்கிறதுலே ரொம்ப புனிதமானது. அதோடு கூட சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து அது இருக்கிறது. அதனால தான் ஊடினார் உமை தன்னோடு குறிப்பிடை வேடம் கொண்டு சூடினார் கங்கையாளி சுவரிடு சடையர் போலும் என்று திருநாவுக்கரசர் சிவபெருமானை துதிக்கிறார். அதனால் குளிக்கும்பொழுது சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணணும். அப்பேற்பட்ட பரமேஸ்வருடைய இந்த நாமாவளியை சொல்லி இதை தொடர்ந்து எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆன்மீகச்சாரர் வாயிலாக இதை அடியேன் பேசியிருக்கிறேன். இதை எல்லாரும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். பண்ண 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 நமக்கு நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். நன்றி.